கதை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வீடே சத்தம் போட்டுக் கொண்டிருந்தது. காரணம் ஸ்மார்ட் ஸ்பீக்கர். கௌரி அம்மா, இந்த டிவியும் இந்த பாட்டும் என் மண்டையை உடைக்குது, அதை உடனே நிறுத்து என்று சத்தம் போட்டார். பிரியாதான் தனது போனிலிருந்து ஸ்பீக்கரில் ஃபாஸ்ட் பீட் பாடலை ஒலிக்க விட்டிருந்தார். பிரியா சிரித்துக்கொண்டே, அம்மா, இது டிவி இல்ல, ஸ்மார்ட் ஸ்பீக்கர், வாயால் சொன்னால் நின்றுவிடும் என்றார். நானா? நான் சும்மா சத்தம் போடுறது, நீ ஒரு புது மிஷினை வச்சிருக்கியா? அதை எப்படி நிறுத்துவதுன்னு சொல்லு என்று கௌரி அம்மா ஆவேசமானார். பிரியா உடனே ஒரு யோசனை செய்தார். அவர் மெதுவாக மாமியாரின் காதில், அம்மா, அதுக்கு ஒரு ரகசிய வார்த்தை இருக்கு, நில்லுரங்கா என்று சத்தம் போட்டு சொன்னால் நின்றுவிடும் என்று சொல்லிவிட்டார். கௌரி அம்மாவுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. அவர் அந்த ஸ்பீக்கரை முறைத்து பார்த்து முழு வீச்சில் கத்தினார். ஏய், நில்லுரங்கா, நில்லுரங்கா, என் சாமியே, நில்லுடா ரங்கா! மாமியாரின் இந்த ஆவேச பேச்சைக் கேட்டு பிரியா சிரிப்பை அடக்கிக் கொண்டு ஸ்பீக்கரை ஆஃப் செய்ய தன் மொபைலை எடுத்து கௌரி அம்மாவிடம் தெரியாமல் ஒரு பட்டனை அழுத்தினார். பாடல் உடனே நின்றது. கௌரி அம்மா வெற்றி புன்னகையுடன், பாத்தியா, நான் சொன்ன நிக்கும், என் சத்தம் கேக்குதா இல்லையா என்று பிரியாவிடம் சவால் விட்டார். சரியாக அப்போது வேலை முடிந்து மகேஷ் வீட்டுக்குள் நுழைந்தான். மகேஷ், என்னாச்சிங்க? எதுக்கு அம்மா கத்துறீங்க? நான் வந்ததும் எதுக்கு ஒரு பக்தி பாட்டு நெல்லுரங்கா பாடினீங்க? பிரியா சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் மகேஷை கட்டாயமாக சமையலறைக்கு இழுத்துச் சென்றார். மாமியாருக்கு தெரியாமல் நில்லுரங்கா என்பது வெறும் சத்தம் மட்டுமே, ஆஃப் பட்டன் அல்ல என்று மகேஷிடம் கூறி இருவரும் சிரித்துக் கொண்டனர். கௌரி அம்மா ஸ்பீக்கரை பார்த்து பெருமையாக, ரங்கா, நீயெல்லாம் என்கிட்ட நிக்க முடியாது என்று முணுமுணுத்துக் கொண்டே சமையலறைக்குச் சென்ற மருமகளையும் மகனையும் கோபத்துடன் பார்த்தார்.